Good morning. Good morning, sir. Okay. இன்றைக்கு நாங்கள் இப்போ பேப்பர் கிளாஸ் தானே. இதில் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுண்ட இப்போ ப்ராக்டிஸ் பேப்பர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணின ஓயிலுக்கு கண்டு வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ரிலீஸ் பண்ணின பேப்பர். இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட் அண்டை பார்ப்போம், அடுத்த கிளாஸில் செகண்ட் பார்ட்டை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு தெரியும், 25 கேள்வி வரும். இதில் 25மே 2 மார்க்ஸுக்குரியது. சரியா, நீங்கள் ஆன்சர் நேராக போட்டாலே ஓகே. இந்த 25க்கு நேராக நீங்கள் தனியாக ஆன்சர் போட்டாலும் ஓகே. தனியாக ஆன்சர் இல்லைன்னா அதுக்குரிய 2 ஃபுல் மார்க்ஸும் வரும். அப்படி ஆன்சரில் டவுட்டுண்டா அதாவது மெத்தட்டை போட்டால் ஆன்சர் பிழையாக இருந்தால் மெத்தட்டுக்கு போவோம். மற்றபடி ஆன்சர் சரியாக இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ், அதாவது அந்த ஒரு கேள்விக்குரிய 2 மார்க்ஸும் கிடைக்கும். சரி தானே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கணக்கு எக்ஸாம் செய்திருப்பியல். Okay, first the marked price of an article is 30,000. If 10% on marked price is leaved as a VAT தெரியுமா, VAT withholding value added tax. What is the selling price of the article inclusive of VAT ஓட சேர்த்து இதுண்ட selling price கேட்டுக்கிடாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த மார்க்ஸ் ப்ரைஸ் 30,000 ஓட இதுண்ட 10% ஆட் பண்ணினா the selling price வருமே. அப்போ selling price equal என்னவா இருக்கும், 30,000 plus 10% VAT. എന്നതിൻ്റെ 10%? മാർക്ക് പ്രൈസിൻ്റെ 10%. 30,000 into 10 by 100. ஜீரோஸை கேன்சல் பண்ணினா 3,000 VAT வருது. ஸோ rupees 33,000 is the selling price. சரி, இது நான் செப்பரேட்டாக கண்டிருக்கிறோம். 30 மார்க் ப்ரைஸோட வெட் அக்கௌண்ட் கூட்டியிருக்கிறோம். அல்லது நீங்கள் செல்லிங் ப்ரைஸை ஸ்ட்ரைட்டாகவே காணலாம். எப்படி, rupees 30,000 into 110 by 100 என்று போடலாம். 10% வெட்டையும் சேர்த்து 110 by 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆன்சர் வரும் rupees 33,000. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், solve for x. 2x minus 1 into x plus 3 equals 0. solve பண்ணு கேட்டால் நீங்கள் எக்ஸுண்ட வேல்யூவாக கண்டுபிடிக்கணுமா. எக்ஸுக்கு இங்கே வந்து 2 வேல்யூ வரப்போகுது, 2ஐயும் கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரியும், 2 பேருக்கு மல்டிபிள் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் ஈக்குவல் 0 இருக்கிறபடியாக 1 0 இருக்கணும், அல்லது 2மே 0 இருக்கணுமே. அப்போ என்னென்னு போடுவோம், 2x minus 1 equal 0 or x plus 3 equal 0. okay, 2x equal 1, x is equal half, or x is equal minus 3. Third one, according to the information given, find the value of x in the illustration. okay, இந்த ஃபிகரில் இருக்கிற எல்லா டயக்ராத்தில் இருக்கிற find the magnitude of the எக்ஸாக்ட் இருக்குது. இதில் ட்ரையாங்கிள் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் opposite angles. இங்கே வந்து இந்த triangle வந்து isoscale triangle, so angle opposite to equal sides are equal, so this also x, because angle opposite to equal sides are equal. அப்போ உங்களுக்கு தெரியும், exterior angle is equal to sum of interior opposite angle. இந்த exterior angle is equal to sum of interior opposite angle. இந்த ரெண்டு interior opposite angles இந்த சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். x plus x equal 150. So 2x equal 150, x is equal
x is equal 75 degree. Okay. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மியூட் பண்ணிடுங்க சரிதானே கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது கேட்குறேன்டா மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு இருக்காதுங்க மற்ற மியூட்லேயே இருக்கணுமா நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை ரெண்டு algebraic fractions நாங்கள் இனி ஒன்றும் டினாமினேட்டரை சேம் ஆக்கி போட்டு ஆட் பண்ணலாமே இது வந்து 3x 5xக்கு LCM எடுத்து அதை டினாமினேட்டராக போடுவோம் 15x ஸோ 15x denominator is 5 into 3x 15x so 5 into 1 5 inga 3 into 5x 15x 3 into 1 3 so equal 8 over 15x 8 over 15x. Next in the Venn diagram given write down the set A dash intersection B dash element wise A dash intersection B dash element wise thiratam set elements எழுதட்டாம் சரியா A dash intersection B dash elements வந்து நாங்கள் curly bracketல எழுத போறோம் சரியா பாப்போம் A dash intersection B dash அண்டா out of the region A and A dash means out of the region A dash A என்ற வட்டத்துக்கு வெளியே out of the circle A என்ற வட்டத்துக்கு வெளியில தான் A dash அதே மாதிரி B என்ற வட்டத்துக்கு வெளியில B dash ரெண்டுண்டே intersection என்றா ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசம் உங்களுக்கு தெரியும் இதுதான் ரெண்டுக்கும் common சரி அதில் நான் செட் பண்ணி காட்டுறது தான் A dash intersection B dash இப்போ இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது 6 and 7 சரியா next find the LCM of the two expressions 3ab 6a square இந்த ரெண்டுண்டேம் LCM காணட்டா இப்போ இதில் பல வழியில் காணலாம் ஷோர்ட்டாக காண்றேன்டா நீங்கள் இதில் வர நம்பர்ஸ் இந்த ஒரு ரெண்டு algebraic expressions தந்தா அதில் வர ரெண்டு நம்பர்ஸ் டேம் எல்சிஎம்ஸ் 3க்கும் 6க்கும் எல்சிஎம் 3 என்று தெரியும் அதை போடுவீங்க போட்டுட்டு அந்த அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸில் ஒவ்வொன்றிலையும் எல்லாத்தையும் எழுதணும் அதில் பவர் கூடினதை எழுதினோம்டா சரியா ஏ எடுத்தோம்டா ஏ ஸ்கொயர் இருக்குது பி எடுத்தால் பி இருக்குது அல்லது நாங்கள் ஃபார்முலா செய்யணுமெண்டா 3க்கும் 6க்கும் 6 இல்லை ஓ சாரி 6 எல்சிஎம் 6 ஓகே sorry 3க்கும் 6க்கும் LCM 6 so 6a square b அல்லது ஃபார்முலா செய்கிறேன்டா 3ab 6a square என்று போட்டு நாங்கள் முதல் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணி இப்போ இந்த அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணியும் காணலாமே 3ஆல் டிவைட் பண்ணினோம்டா ab என்று வரும் இது 2a square என்று வரும் ஓகே இனி திருப்ப 2ஆல் டிவைட் பண்ணினா இதை டிவைட் பண்ணல அப்படியே போடுவோம் இது a ஸ்கொயர் இது என்ன நடக்கும் திருப்ப ஏஆல் டிவைட் பண்ணினா இது b என்று வரும் இது திருப்ப ஒரு a மிஞ்ச போ திருப்ப ஏஆல் டிவைட் பண்ணினா இதை டிவைட் பண்ணல அப்படியே போடுறோம் b இது 1 திருப்ப bஆல் டிவைட் பண்ணினா 1 1 அப்போ லாஸ்ட் வந்து 1 hour மட்டும் டிவைட் பண்ணுறோம் இனி இதை மல்டிப்ளை பண்ணி விட்டோம்டா என்ன வர போகுது எல்சிஎம் ஈக்குவல் 3 into 2 into a into a into b 6a square b சரியா next according the given measurements in the illustration which comprises of rectangle and semicircle ஒரு illustration தந்துடக்கு என்னது ரெண்டையும் கொண்டிருக்க ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு செமிசர்க்கிளும் சேர்ந்தது find the perimeter of the composite figure இந்த கூட்டு உருவத்தின் பெரிமீட்டராக காணட்டாம்
பெரிமீட்டர் உங்களுக்கு தெரியும், சுற்றளவு, சுற்றி வாரான பெரிமீட்டர். இப்போ முதலாவது நாங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணினோம்டா, ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே புள்ளிக்கு வந்தால் சரி, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா இவ்வளோ 20 சென்டிமீட்டர். ரெக்டாங்கிளுண்ட லென்த் அந்த இடக்கு 20 ப்ளஸ் இனி இதில் இருந்து இவ்வளோ என்னவா இருக்கும், half into half circle, so half into 2 pi radius, diameter 14, diameter 14 இவ்வளோ இது 14 சரியா. இது 14 என்றபடியா ரேடியஸ் என்ன, ரேடியஸ் 7 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் 7 2 pi r. இப்போ இதில் நிற்கிறோம் பேந்தினி, இதிலேருந்து இவ்வளோ 20 ப்ளஸ் 20 ப்ளஸ் இங்கே வரணும் 40, திருப்பி ஒரு 14, இவ்வளோத்தையும் கூட்டி விட்டால் பெரிமீட்டர் வரும். இது சிம்பிளிஃபை பண்ணினோம்டா 2 into 1, 2 into 1, 7 into 1, 7 into 1, so 20 plus 22 plus 20 plus 14. How much? What you obtain? 76 centimeter. 76 centimeter. சரியா, விட போடக்க அப்படி லாஸ்ட்டில் யூனிட்டை போட மறக்காதேங்கோ சரியா. யூனிட் என்னன்னு பார்த்து போட்டுக்கொள்ளும். Next, the stock of food available in a hostel is sufficient for 20 inmates for 7 days. அங்கே இருக்கிற 20 பேருக்கு 7 நாளைக்கு தேவையான உணவு இருக்காம sufficient for 20 inmates for 70 days. அப்போ அங்கே இருக்கிற ஃபுட்டுடைய அளவு என்ன, 20 into 7 20 into 7 20 mates இருக்கணும் 7 நாளைக்கு போதும். இப்போ 20 into 7 men days-ஓ இருக்குது, மென்னு வச்சா மென் டேஸ் இருக்குது ஓகே, அல்லது மேட்ஸ் டேஸ்ன்னு வைப்போம். இஃப் 8 more students are admitted to the hostel on the same day. இப்போ ஸ்டார்டிங் டேயிலேயே இப்போ ஏற்கனவே 7 பேருக்கு தேவையானது இருக்குது, 8 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வரையணும் புதுசாக. அப்போ இப்போ sufficient for 20 mates for 7 days. அப்போ 20 பேர் ஏற்கனவே இருக்கணும், 8 பேர் எக்ஸ்ட்ராவாக வந்தால் இப்போ இருக்கிறார்கள் 28 பேர். ஹவு மெனி டேஸ் த ஸ்டாக் ஆஃப் ஃபுட் அவைலபிள் இஸ் நவ் சஃபிஷியன்ட் ஃபார் த ஆல் இன் த மேட்ஸ். இப்போ மேட்ஸுன்ற எண்ணிக்கை என்ன 28 மாறிட்டு, அப்போ ஏற்கனவே இருக்கிற ஃபுட்டுடைய அளவு 20 into 7. இப்போ இது எத்தனை நாளைக்கு காணுமென்று கேட்டால் ஹவு மெனி டேஸ் த ஃபுட் அவைலபிள் இஸ் சஃபிஷியன்ட். 20 into 7 வந்து ஃபுட்டுன்ற அளவு, நம்பர் ஆஃப் மேட்ஸ் 28 டிவைட் பண்ணினோம்னா நம்பர் ஆஃப் டேஸ் வருமே, எத்தனை டேஸ் வர போகுது 20 into 7 by 28, இது 4 into 5 4 into 7 7 into 1 7 into 1 5 days, 5 நாளைக்கு காணும் ஓகே. இதை பாருங்க, O is the center of the circle shown, find the magnitude of the angle denoted by x. இதில் வந்து O வந்து சென்டர், ஸோ இதில் angle at the semicircle 90 degree என்று தெரியும். இப்போ இதை போடலாம், angle at the semicircle, இது டயமீட்டராக வரும், இது டயமீட்டராக வந்தால் இது diameter. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்க போகுது, semicircle angle subtended at the semicircle 90 degree, இது 90 degree சரியா. இப்போ இதுகளை குறிச்சிக்கொள்ளுங்க, நீங்கள் விட தெரியாட்டும் இதை குறித்தாலே இந்த 90 டிகிரின்றதை குறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வந்துடும் ஓகே. இப்போ இது 25 டிகிரி ஏண்டா, இதுவும் 25 டிகிரி, சேம் செக்மெண்ட்
angles are equal. இந்த செக்மெண்டால வர angle, same segment angles equal. Okay, இந்த செக்மெண்டால வர angle, sorry, சரியா, same segment angles equal. அங்கல மற்ற segment same segment angles equal. இது 25 degree. So இப்போ கேட்டது value of x. இப்போ உங்களுக்கு triangle, sum of interior angles of a triangle 180 என்று தெரியும். அப்போ x plus 25 plus 90 equal 180. So x is equal 180 minus 25 minus 90. கழிச்சு விட்டா x is equal 180 minus 115, that is 65 degree. 65 degree. சரியா, இப்போ இதில் நீங்கள் 90, இப்போ இப்படியே எதுவுமே எழுதாமல் இந்த 90 அல்லது இந்த 25 நீங்கள் டயக்ராத்தில் டினோட் பண்ணி காட்டினாலே உங்களுக்கு ஒரு மார்க்ஸ். ஓகே, மற்றும்படி நீங்கள் நேராக ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். சரிதானே? நெக்ஸ்ட், what is the gradient of the straight line which passes through the point with coordinates 2, 3 and 4, 6? ரெண்டு கோஆர்டினேட்ஸ் தந்தால் உங்களுக்கு gradient காண தெரியணும். கிரேட் 10ல் படிச்சிருப்பியல். என்ன gradient? m equal y1 minus y2 over x1 minus x2. Difference of y coordinate over difference of x coordinate. தான் என்ன gradient. என்ன செய்யலாம்? அப்போ இதில் இருந்து இதாக கழிச்சோம்டா அதே மாதிரி இங்கே இருந்து 6 minus 3 y coordinate, அதே மாதிரி இதில் x coordinateம் அதே இதில் இருந்து கழிக்கணுமே. 4 minus 2 equal 3 by 2. சரியா? 3 by 2 gradient 3 by 2. Next, according to the given information in the figure, find the magnitude of the angle denoted by x. இதிலே angle காணட்டாம். இதில் வந்து இந்த ட்ரையாங்கிளுண்ட நடுப்புள்ளியாண்டு தந்துடாங்க. இந்த புள்ளி, இந்த ரெண்டு புள்ளியும் நடுப்புள்ளியாக ரெண்டு பக்கம் சம ரெண்டு போட்டு காட்டிக்கிடாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் கூட நான் இதில் ஞாபகம் பெற வேண்டியது மிட் பாயிண்ட் தியரை ஞாபகம் பெறணும். இவரும் என்ன வினமினி பரலலாக ஆகிடுவேன். இப்போ ரெட்டில் காட்டியிருக்கிறது ரெண்டு பேரும் பரலல், இவர் ரெண்டு பேரும் பரலல். ஏன்? மிட் பாயிண்ட் தியரத்தின்படி. இப்போ இனி உங்களுக்கு பரலலில் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அது இதெல்லாம் தெரியும். சரியா? இப்போ இது 50. இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்டா, look at this triangle. இந்த ட்ரையாங்கிள் எடுங்கோ. இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா இது இந்த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180. ஏற்கனவே ரெண்டு ஆங்கிள்ஸ் தெரியும், 50யும் 60யும். அப்போ இந்த ஆங்கிளை காணலாம். என்ன? 50, 60, 110. த ரிமைனிங் ஆங்கிள் 70 டிகிரி. அப்போ அது 70 அண்டு வந்ததுண்டா இது 70 டிகிரி அண்டு வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பரலல். ஏற்கனவே அந்த ரெட் லைன்ஸ் ரெண்டும் பரலல் என்றபடியா இந்த ஆங்கிளும் இதுக்கும் என்னவா இருக்கும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அந்த ரெண்டும் பரலலாக இருக்கிறபடியா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ 40 plus x ஈக்குவல் ஹவு மச்? 70. சரிதானே? அப்போ எக்ஸ் இதில் இருந்து கண்டுட்டோம்டா. x is equal 70 minus 40, x is equal 30. இங்கே நீங்கள் இந்த பரலல்ன்றதை குறிச்சிங்கன்றாலே உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? Next, 12th, two regular tetrahedral dice each carrying numbers from 1 to 4 on their faces are thrown together. சரியா? ரெண்டு tetrahedral dice numbered 1 to 4 on their faces are thrown together. ரெண்டையும் at the same time throw பண்ணுறோம். சரியா? மியூட் பண்ணிட்டு இருங்கோ பிள்ளைகள். உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற சத்தம் எல்லாம் இங்கே கேட்கும். மியூட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஏதாவது கேட்குறேன்டா மட்டும் அன்மியூட் பண்ணி கொடுக்காதீங்க.
Two regular tetragonal dice, each carrying numbered 1 to 4 on their faces, are thrown together. What is the probability of obtaining two odd numbers on both dice? ரெண்டுலேயுமே odd numbers கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டியை காணட்டாம். சரியா? இப்போ இங்கே வந்து ரெண்டு எறிகிறபடியாக நீங்கள் ட்ரீ டயக்ராத்தை போட்டு பார்க்கலாம் அல்லது கிரிட்டில் போட்டு பார்க்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு ரெண்டையும் சொல்கிறேன். நாங்கள் ட்ரீ டயக்ராத்துக்கு வந்தோம்டா ட்ரீ டயக்ராம் முதலாவது ஃபர்ஸ்ட் அல்லது ஒன்று ரெண்டு அறிய போகிறோமே. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரே நேரத்தில் அறிகிறோம். இதில் வந்து ஒட் நம்பர் கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி இது ஈவன் நம்பர். எத்தனை ஒட் நம்பர் இருக்க போகுது? ரெண்டு ஒட் நம்பர். அப்போ இதுவும் ஹாஃப் தான், இதுவும் ஹாஃப். மற்றதில் ஒட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டு தானே அறிகிறோம். ஒட் ஈவன் இதுவும் என்ன சேம் ப்ராபபிலிட்டி ஹாஃப் ஹாஃப். அப்போ ரெண்டுலேயும் ஒட் நம்பர் கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன? obtaining two odd numbers, half into half. Half into half equal 1/4 தான் ஆன்சர். ஓகே, அல்லது நாங்கள் கிரிட்டில் போட்டோம்டா கண்டு 1 2 என்ன வசதியா போய் படத்தை இருக்கிறீங்களா? டேய் மியூட் பண்ணி போடுக்காத எங்கள் வீட்டில். ஓகே, 1 2 3 4 numbered. Outcomes 16 outcomes வரப்போகுது. சரியா? இப்போ இதில் எங்களுக்கு ரெண்டுமே ஒட் நம்பர்ஸ் கிடைக்கிறது வந்து இது 1 இந்த 4 தான் ரெண்டு ஒட் நம்பர்ஸ் வர அவுட்கம்ஸ். மொத்தமாக 16ல் 4 அப்போ 1/4 ப்ராபபிலிட்டி 1/4. ஓகே, according to the information given, find the value of D.C.E. எது D.C.E? இதுதான் D.C. இந்த ஆங்கிளை காணட்டாம். சாரி, D.C.E சின்ன ஆங்கிளை இவ்வளோத்தையும் காணணும். சரியா? D.C.E. இப்போ இதில் நான் இப்போ ரெட் கலரால் போடுற ஆங்கிள் இவ்வளவு என்னவாக இருக்கும் உங்களுக்கு தெரியும், 110. ஓகே, இது 110 டிகிரி. சரியா? ஏன் in a quadrilateral, cyclic quadrilateral exterior angle equal to interior opposite angle என்று தெரியும். cyclic quadrilateral இந்த exterior angle 110 என்று தந்துடாக்கு. அப்போ interior opposite angle DCB equal 110. DCB equal 110 டிகிரி. எங்களை கேட்டது DCE. சரியா? இந்த ஆங்கிள் இது ஸ்ட்ரைட் லைன், FB ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது என்ன வரும் 180 என்றோடைய இது 70 டிகிரி. சரியா? இது 70 என்றா இவ்வளவு என்னவாக இருக்க போகுது இந்த பிளாக் கலர்? இது ECB 70 டிகிரி. ECB equals 70 டிகிரி. ஏன் opposite angles of a parallelogram. அதில் நடுவில் இருக்கிற குவார்டர்லேட்டரில் ABC வந்து பரலோகிராம். ஏன் ஆப்போசிட் சைட்ஸ் பரலாக இருக்குது, பரலோகிராம். அப்போ இந்த பிளாக் கலர் ECB என்ற ஆங்கிள் 70 டிகிரி. எங்களை கேட்டது DCE. DCE ஈக்குவல் என்னவாக இருக்கும்? DCE எப்படி வரும்? DCBயில் இருந்து ECBயை கழிச்சு விட்டால் சரியா? DCBயில் இருந்து ECBயை கழிச்சு விட்டால் சரி. எது DCB? இது DCB. இந்த பெரிய ஆங்கிளில் இருந்து ECB இவ்வளோத்தையும் கழிச்சு விட்டால் இது வரப்போகுது. சரி, அதாவது என்ன 110 மைனஸ் 70 equal 40 degree. DC equal 40 degree. Next, if இது
மேட்ரிக்ஸில் வருது. A equal and B find the matrix AB. ரெண்டுமே பெருக்கத்தை தரட்டான். AB என்றா பெருக்கல். AB equal எப்படி பெருக்க போகிறோம்? 2 minus 1 0 1 into 1 3. இப்போ பெருக்கேக்கு எப்படி பெருக்குவோம்டா இப்படி இதையும் பெருக்குவோம், இந்த ஷேப்லாம் பெருக்குவோம். பிறகு இதால் அந்த 1 3 பெருக்க போகிறோம் திருப்ப. சரியா? Two into 1 plus 0 into 3. சரியா? இனி அங்கால அடுத்த ரெண்டாவது மேட்ரிக்ஸில் இப்போ பி என்ற மேட்ரிக்ஸில் அடுத்த கோலம் இல்லையன்றபடியாக அடுத்த இங்கே நாங்கள் கீழே வர போகிறோம். இந்த ரோ இதுக்கு வர போகிறோம். இதுன்ற ரோவிலேருந்து அதுன்ற குளத்தை பெருக்க போகிறோம். அது இங்கே ரோ முதலாவது மேட்ரிக்ஸில் ரோவுக்கு வந்தோம்னா அங்கே ஆன்சர்லேயும் ரோவுக்கு வந்துடணும். -1 into 1 plus 1 into 3 equal இதை நாங்கள் 2 into 1 2 plus 0 into 3 0 2 so 2 into 1 2 இங்கே -1 into 1 -1 plus 1 into 3 3 -1 plus 3 2 but 2 2 அண்டு வரும். சரியா? நெக்ஸ்ட் இதில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. சரியா? 0.942 10 to the power 0.942. If 8.75 equal 10 to the power 0.942, evaluate the logarithm of 875. இப்போ இதை நாங்கள் இப்படி எழுதலாம். logarithm 8.75 into இதுதான் தந்திருக்கு 100 and 8.75 into 100 and போடலாம், அல்லது 10 to the power 2 and போடலாம் 100. ஓகே, இப்போ இதை நாங்கள் டிவைட் பண்ணி எழுதினோம்னா logarithm of 8.75 plus logarithm of 100 பேஸ் 10 இருக்கு. இதுக்கு தெரிய வேல்யூ தான் இங்கே தந்துடாக்கு. அதாவது பவர் ரெண்டா இது என்ன? இதை நாங்கள் இண்டெக்ஸ் ஃபார்மில் எழுதினா என்ன? logarithm ஃபார்மில் எழுதினா logarithm of 8.75 equal 0.942 தானே. 0.942 plus LG 100 base 10 என்ன 2 ஆட் பண்ணிவிட்டா 2.942. ஓகே, 2.942. Next, the fixture shows a semicircular lamina with center O and radius 2r. சரியா? ஒரு semicircular lamina வந்துடாக்கு, radius 2r center O உண்டும். The lamina is folded, show that the side OA coincide with the side OB. OAயும் OBயும் பொருந்துற மாதிரி மடிக்கிறோம். எப்படி? ஒரு கோன் உருவாகிற மாதிரி. ஃபார்மர் ரைட் சர்க்குலர் கோன். உங்களுக்கு இதை வச்சு சர்க்குலர் கோன் உருவாக்க தெரியும். அது மடித்தா இப்படி வரும். சில படத்தில் காட்டி இருக்கிற மாதிரி கீழே இருக்கிற மாதிரி இப்படி மடிச்செடுக்க இப்படி வரும். இந்த மாதிரி வரும். இந்த ஓஏயும் ஓபியும் பொருந்தி இருக்குது. இதில் ஏபி ரெண்டும் ஒரு புள்ளியில் பொருந்தும். இது இந்த ஓன்ற புள்ளி இங்கே இந்த கோனுண்ட அப்பெக்ஸாக வந்துடும். சரியா? உச்சியாக வந்துடும். சரியா? ஓபி இந்த அப்பெக்ஸ். Find the curved surface of the cone so made in the terms of phi and r. இப்போ இந்த curved surface கேட்டுக்கிடாக்கு curved surface ஏரியாவை உங்களுக்கு தெரியும். இந்த இவ்வளோ தானே curved surface ஏரியா வந்துருக்குமே. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுமே. இப்போ இதுண்ட ஏரியாவை கண்டுவிட்டா இந்த காப் சர்க்கிள்ன்ற ஏரியா தானே என்ன இந்த கோனுண்ட சர்ஃபேஸ் ஏரியா, curved surface ஏரியா. அப்போ எங்களுக்கு in terms of phi and rல curved surface ஏரியாவை தரட்டாம். சரியா? அப்போ curved surface area ஈக்குவல் என்னவா இருக்கும்? அந்த ஹாஃப் சர்க்கிளுண்ட ஏரியாவை கண்டுவிட்டா. சரி, ஹாஃப் இன்ட்டு பை அண்ட் ஆரில் தான் கேட்டபடியாக பை அண்டு போடுவோம். 22/7 போட்டிங்கன்னா இந்த பை வராது. பை ஆர் 2r பை ஆர் ஸ்கொயர்ட். அப்போ 2r ஸ்கொயர்ட். சரியா? இதில் ஸ்கொயர் பண்ணேக்க ப்ராக்கெட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க. இல்லாட்டி இப்போ இந்த 2r ஸ்கொயர்டு போட்டு 4 வராது. சரியா?
2 ஸ்கொயர் ஒன்றா விட்டுருக்கு, அதுக்காண்டி ப்ராக்கெட் பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ half into pi into 2r square, 2 into square 4r squared. இதில் கேன்சல் பண்ணி விட்டீங்கடா, 2 into 1 2 into 2 2 into 2 என்ன வரும், 2 pi r squared என்று வரும். 2 pi r squared in terms of pi என்றெல்லாம் கேட்டிருக்கு. Next, factorize x square minus 2ab plus 2ax minus bx. இது வந்து 7-8ல் படிச்சிருப்பியல், மறந்துட்டியலோ தெரியல. இப்போ இது வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். பார்க்கலாம், முதல் ரெண்டுலேயும் காமன் எடுக்கக்கூடியதாக இருக்கும், கொண்டு போய் பாருங்க. இல்லையாண்டா அரேஞ்ச் பண்ணி போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும். x square plus 2ax minus 2ab minus bx. இனி இதில் எக்ஸை காமனாக எடுத்தாண்டா x plus minus b-யை காமனாக எடுத்தாண்டா 2a plus x என்று வரும். இனி இது ரெண்டுலேயுமே என்ன, x plus 2a 2a plus x உண்டு தானே. இப்போ x plus 2a காமனாக எடுத்தோம்டா என்ன வரப்போகுது, x minus b, x minus b. Next, P, Q, R and S are the midpoints of the sides AB, BC, CD and DA. படத்தில் காட்டியிருக்கு. இந்த PQRS வந்து இந்த ரோஹம்பஸுண்ட மிட் பாயிண்ட்ஸ் அந்த சைட்ஸுண்ட மிட் பாயிண்ட்ஸ். சரியா, இது மிட் பாயிண்ட்ஸுண்டபடியாக இது நாங்கள் ஈக்குவலண்டு போட்டுக்கொள்ளாமல். ரோஹம்பஸுண்டபடியாக 4 பக்கமும் ஈக்குவல். அப்போ எல்லா மிட் பாயிண்ட் எல்லா பக்கங்களும் டிவைட் பண்ணுற எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. 4 சைட்ஸும் ஈக்குவல், மற்ற மிட் பாயிண்ட்ன்றபடியாக ஒரு கோடு தான் வருமே. சரியா, the length of each side of the rhombus is 8 cm. இந்த ரோஹம்பஸுண்ட each side 8 cm என்றா இந்த துண்டு ஒரு இந்த அரைவாசியை என்னவா இருக்க போகுது, 4 cm இருக்கும். இது 4 cm இருக்கும். இனி உங்களுக்கு மிட் பாயிண்ட் தியரத்தை யூஸ் பண்ணணும். சரியா, இந்த இதை ஜாயின் பண்ணினா சரியா, இந்த ட்ரையாங்கிள் ஏபிடியை பார்த்தீங்கண்டா இவரும் இப்போ பரலாக தான் இருக்க போயிடும். சரியா, இதுவும் பரலல். சரியா, என் மிட் பாயிண்ட் தியரத்தின்படி இவ பரலல். இந்த பக்க நீளம் எங்களுக்கு என்னென்னு தெரியும், sorry, diagonal BD is 10 cm என்றது அந்த கிடாக்கு, இது 10 cm என்றது அந்த கிடாக்கு. மிட் பாயிண்ட் தியரத்தின்படி line joining the midpoints of the triangles equal half of the parallel to the third side and half of the third side என்று படிக்கிறீங்களா. அப்போ இவர் என்ன இருப்பார், இந்த நீளம் இது 5 cm வரும், இது 10.5 5 என்று வருமே. இப்போ இனி எங்களுக்கு கேட்டது என்ன, find the perimeter of the hexagon PBQRDS. சரியா, அப்போ அது இந்த ஹெக்ஸகன், எது ஹெக்ஸகன், இதுதான் ஹெக்ஸகன். சரியா, இது இந்த பெரிமீட்டர் ரெண்டா, இந்த சைட்ஸுண்ட நீளங்களை கூட்டி விட்டால் பெரிமீட்டர் வரும். இப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் என்னவா இருக்கும், டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினோம்டா, டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா 4 ப்ளஸ் இது 5 வேண்டா, இதுவும் 5 cm தான். அங்காளி ட்ரையாங்கிள் மிட் பாயிண்ட் தியரத்தின் படி பார்த்தா அதுவும் 5 தான் வருமே. இதுவும் 5 cm. அப்போ 4 + 5 + 4 + 4 + 5 + 4. ஓகே, 4 தரம் 4 இருக்குது. 4 × 4 16 + 10 26 cm. 19th, according to the information given, find the value of x plus y. இது ஃபிகரில் x plus y-யை காணட்டாம். இப்போ நாங்கள் இதில் இது எக்ஸ் அண்ட் எக்ஸ்டி ஆங்கிள் y என்று தந்துவிடாக்க, அப்போ இந்த ஆங்கிளை நாங்கள் போடலாம் என்னண்டு 180 மைனஸ் y என்று சொல்லலாம். 180 மைனஸ் y. இனி அந்த ட்ரையாங்கிளில் இந்த exterior angle is equal sum of interior opposite angles.
இந்த exterior angle equal sum of interior opposite angles. அப்போ x equal என்னென்று வரும் 60 degree plus 180 minus y. ஓகே, நீ x இஞ்சால் y இஞ்சால் ஆகணும்டா. x plus y equal 60 plus 80 240 degree 240. Okay, next find the so 60 plus 180 என்ன சார்? 60 plus 180 minus y. Okay, இது 180 minus y, இது 60, இது x exterior angle, exterior sum of interior opposite angles தானே. சரியா? ரெண்டாவது ஸ்டெப்ல 18. Oh sorry, 180, sorry. 60 plus 180. Okay, thank you. Find the ninth term of the geometric progression of which first term is 1/8 and the common ratios is 2. உங்களுக்கு geometric progressionல nth term தெரியும். Tn equal ar to the power n minus 1. எங்களை கேட்டது ninth term. அப்போ T9 equal a வந்து 1/8 என்று தந்துக்கிடாக்கு 1/8 into r 2 to the power n minus 1, 9 minus 1. ஓகே, 1/8 into 2 to the power 8. உங்களுக்கு தெரியும் 2 to the power 8 how much? 256. இதை வட்டி நீங்கண்டா 8 into 1 32 என்று வரும். அப்போ ஆன்சர் 32 is the ninth term. Next, the picture shows a circle with center O. Using the given information, find the value of ADO. சரியா, ADO-வை காணட்டாம் படத்தை வச்சுக்கொண்டு. இப்போ இதில் வந்து இது ஓன்றது சென்டர், இது ரெண்டு மிட் பாயிண்ட்ஸ் ரெண்டு வந்துக்கிட்டாக்கு ஏபின்ற மிட் பாயிண்ட் இ என்றபடியாக இது ரைட் ஆங்கிள். the line joining the midpoint of the chord and center of the circle is perpendicular to the chord. chordக்கு செங்குத்தாக இருக்குமே, joining the line joining the midpoint of the chord and midpoint of the circle. சரி, அந்த சர்க்கிளையும் மிட் பாயிண்ட் முனைக்கிற கோடு நானுக்கு செங்குது, கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும். ஸோ அது 90 டிகிரி. சரியா, இது 90 டிகிரி AOE. இனி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 2 times of the angle subtended at the circumference of the circle. சரியா, மையத்தில் எதிரமைக்கிற கோணம் இந்த கோணத்தின் அரைவாசி தான் இவர. சரியா, அப்போ இதில் இருந்து இது 90 டிகிரி ஏண்டா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி ஏண்டா, ரெட் கலர் 90 டிகிரி ஏண்டா, இந்த ஆங்கிள் காணலாம் ட்ரையாங்கிள் AOEயில். இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது 20, இது 90 ஏண்டா, இது 70 டிகிரியாக இருக்குமே. சரியா, இதில் கேள்வியில் இந்த 20 மட்டும்தான் தந்துருக்கேன், அது 70 டிகிரின்னு நாங்கள் தான் காணுவோம். சரியா, இது 70 டிகிரி, இது 70 ஏண்டா, இது இந்த ஹாஃப் தானே இது இந்த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சரியா, இந்த கோடை இது இங்கே மட்டும் பார்க்கணும். இதில் இருந்து இந்த ஆங்கிள் half of the angle subtended at the center. சரியா, இப்போ சென்டரில் இருக்கிறதுன்ற அரைவாசியாக இருக்கும் இது. அப்போ இது என்னவா இருக்கும்? ஆங்கிள் ADO equal half of angle AOC. ஓகே, AOC தான் என்ன? 70 பாக into 70, so 35 degree.
Next, the picture show the cumulative frequency curve of marks obtained to a group of students for a practical test. Find the interquartile range of the distribution. சரி, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டைப் இன்டர்குவார்டைல் ரேஞ்சாக காணட்டாம். உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த ரெட் லைன் வராமல் தான் வந்தது, நான் அந்த ரெட் லைன் போட்டிருக்கிறேன். என்ன இன்டர்குவார்டைல் ரேஞ்சுண்டா Q3 மைனஸ் Q1 Q3 interquartile range Q3 minus Q1 சரியா. Q3 minus Q1 ண்டா இதில் எத்தனை பேட்ட மார்க்ஸ் வந்துருக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 32. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது 32 சரியா. ஒவ்வொரு சின்ன பட்டியும் ஒன்றா குறிக்குதே, அப்போ 32 சரியா. அப்போ 32 ஸ்டூடெண்ட்ஸில் ஃபஸ்ட் குவார்டைல் காண்றேன்டா எத்தனையாவது மார்க்ஸ் 8ஆவது. 32 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா by 8 by 4 8 வருமே. இப்போ 8ஆவது ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய மார்க்ஸ் இதிலேருந்து நேராக பார்த்து இங்கே இதில் இருந்து 8ல் இருந்து இங்கே கீறி அதை இங்கே எடுத்தீங்கண்டா எத்தனை வருது ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வருது. 15 Q3 வந்து Q1 வந்து 15 வருது. Q1 15 சரியா. Q1 15 வருது. அப்போ Q3 வந்து என்ன 3/4 into 32 3/4 into 32 ஆவது பொசிஷனில் இருக்கிற மார்க்ஸ். 3/4 into 32 வந்து 24th பொசிஷனில் இருக்கிற மார்க்ஸ். அப்போ 24ல் இருந்து இதை இங்கே ஜாயின் பண்ணி இதை இங்கே எடுத்தோம்டா இது வந்து 34. இது வந்து 34. இது வந்து ஒவ்வொரு பட்டியும் ஒவ்வொன்றா இது 30 என்றா 31 32 33 34 சரியா. இப்போ Q3 வந்து 34. இப்போ 34 minus 15 equal 19. ஓகே, இதுதான் Q1, இது Q3. இது 8ஆவதுல பார்க்குறோம், இங்கே 24th. Next, AB is a multi-story building. A person at building B sees a person at the point P which is angle of elevation and angle of depression, angle of depression 60 degree. A person at point B, B ல இருக்கிற ஒரு person என்ன இருக்கிறார் P என்ற புள்ளியில் இருக்கிறவரை என்ன இருக்கிறார் angle of depression 60 டிகிரியில் காண்றார். அப்போ இந்த விஷன் லைனை பார்க்குறோம், இந்த லைன் இந்த கோடு. பட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ண்டா ஹொரிசாண்டலில் இருந்து கீழே வர ஆங்கிள். இப்போ ஹொரிசாண்டலாக கீறுவோம், இதுதான் ஹொரிசாண்டல். சரியா. அப்போ இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எது, இதுதான் அந்த ஆங்கிள். $60 degree. அடுத்தது சொல்லப்படுது and a person at point C என்ற புள்ளியில் இருக்கிறவர் இந்த பில்டிங் sees the person at P which is with the angle of depression 40 degree. P என்றவரை Cயில் இருக்கிறவர் வந்து P என்றவரை எப்படி காண்றார், Cயில் இருக்கிறவர் P என்றவரை சரி அதில் பார்வை கோடு அது ஹொரிசாண்டலாக கீறிட்டு P என்றவர் சியை எப்படி பார்க்குறாருன்னு பார்ப்போம். சியில் இருந்து P சி என்ற இடத்துல இருக்கிறவர் P என்றவரை காண்ற ஓடிது. இது என்ன ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 40 டிகிரி என்றா எங்கே 40 டிகிரி வரும், இதுதான் 40 டிகிரி. விஷன் லைனுக்கும் ஹொரிசாண்டல் லைனுக்கும் இடையிலான ஆங்கிள் தான் 40 டிகிரி. மாறி கீழே குறிக்கிறீ இல்லையா, சரியா. ஹொரிசாண்டலோட பார்க்கணுமே, சரியா. குறிச்சாச்சு. மார்க் த கிவன் இன்ஃபர்மேஷன் on the illustration. இதை மார்க் பண்ணிவிட்டா சரியா. அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் அந்த விஷன் லைன் ஹொரிசாண்டல் லைனாக கீறி ரெண்டு ஆங்கிள்ஸையும் குறித்து காட்டினீங்கன்னா ஓகே. Next, an incomplete construction work is shown here to locate the point which the EQ distance from sides AB and BC of the triangle ABC and 4 cm away from the side AC. இப்போ ஒரு லொக்கேஷன் ஒன்று கண்டுபிடிக்கணுமா, அதுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன்
அரைவாசி தந்துடாங்க, மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாமல் இன்கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தந்துருக்கான். முதலாவது ஒன்று என்ன, அந்த பாயிண்ட் வந்து ஏபியில் இருந்தும் பிசியில் இருந்தும் ஈக்யூ டிஸ்டன்ஸில் இருக்கணும். ரெண்டு லைன் ஏபி என்ற லைனில் இருந்தும் பிசி என்ற லைனில் இருந்தும் ஈக்யூ டிஸ்டன்ஸில் இருக்கணுமெண்டா என்னையோணும் அந்த கண்டிஷனை கீறுவோம். இந்த ரெண்டு லைனில் இருந்தும் ஈக்யூ டிஸ்டன்ஸில் இருக்கணுமெண்டா இந்த ரெண்டு லைனாலையும் வர ஆங்கிள், இந்த பியில் வர ஆங்கிள்ன்ற ஆங்கிள் பைசெக்டராக கீறணும். அதை என்னடுகன்றது, இதில் இருந்து இந்த பியை மையமாக வச்சுக்கொண்டு இதில் ஒரு வில்லு வெட்டுவியல். இப்போ இந்த புள்ளியில் இருந்து இங்கால ஒரு வில்லு, அதே மாதிரி இதில் இருந்து இங்கே ஒரு வில்லு வெட்டி போட்டு இந்த ரெண்டும் சந்திக்கிற ரெண்டு வில்லும் சந்திக்கிற புள்ளியும் பிஏம் ஜாயின் பண்ணினோம்டா அதுதான் என்ன, இந்த கோட்டில் இருக்கிற எந்த புள்ளி எடுத்தாலும் ஈக்யூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏபி அண்ட் பிசியாக இருக்குமே. இப்போ இனி இந்த புள்ளியில் எடுத்தால் ஓகே. இன்னொரு கண்டிஷன் சொல்கிறார், அந்த புள்ளி வந்து நான் கண்டுபிடிக்கிற புள்ளி வந்து ட்ரோ அண்ட் பி 4 cm away from the side AC, 4 cm away from the side AC. ஒன்று EQ distance from AB and BC, அதே நேரம் 4 cm from the side AB. அது கீறி இருக்கணுமே அதில். சரி, எங்கே கீறி இருக்கணும், ஏசியில் இருந்து 4 cm ஏசி என்ற கோட்டுக்கு சமாந்தரமாக இருக்கணுமே. சமாந்தரமாக 4 cm தூரத்தில் சமாந்தர கோடுக்குன்னா அந்த புள்ளியில் இருக்கிற எல்லாம் ஏசி என்ற புள்ளியிலிருந்து 4 cm தூரத்தில் இருக்கும். எங்களுக்கு இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்ன, இந்த ரெண்டு கோடும் சந்திக்கிற புள்ளி தானே என்னவா இருக்கும், இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. அதுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக சொல்லி கிடைக்கும். அந்த பாயிண்ட் என்ன, ஷோ த லொக்கேஷன் ஆஃப் த பாயிண்ட். எது, இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்குதான் அந்த சந்திக்கிற புள்ளி தானே என்ன, லொக்கேஷன் ஆஃப் த பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட், the distance time graph of a vehicle traveling in an expressway is shown here. Find the average speed of the vehicle. இதுண்ட average speed காணட்டாம். சரியா, இதில் டிஸ்டன்ஸ், அதாவது ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓவர் டோட்டல் டைம் டேக்குன்னு. சரியா, டோட்டல் டிஸ்டன்ஸ் 180 கிலோமீட்டர், கிலோமீட்டரில் வந்துருக்கு 180 கிலோமீட்டர் ஓவர் டோட்டல் டைம் 5 hours. ஸ்பீட் தானே கேட்டது, 5ஆல் டிவைட் பண்ணினோம்டா 5 × 315 30, 5 × 6 36 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, இது ஓகே. இனி நாங்கள் பார்ட் 1B முதலாவது கேள்வி ஃப்ராக்ஷனில் வாரது பார்ப்போம். In a certain school 150 students are going to sit the G.C.E oil examination this year. சரியா, 150 students going to sit the G.C.E oil examination. 1/5 of them have selected the subject dancing. 1/5 selected the subject dancing. சரியா, இவ dancing. அதே நேரம் 1/3/8 of the remaining students selected the subject music. சரியா, what fraction of the students have selected the subject other than dancing out of the whole students? மொத்தத்தில் டான்ஸிங்கை தவிர மிச்சத்தை செலக்ட் பண்ணினாக்கள் எத்தனை பேர் ரெண்டு கேட்டுக்கிட்டாங்க. இப்போ டான்ஸிங் செலக்ட் பண்ணினாக்கள் 1/5 ஹோல் 1 minus 1/5 என்ன 5, 4/4 4/5. சரியா, 4/5 தானே என்ன, the students selected the subjects other than dancing. Okay, what fraction of the students has selected music out of the students? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸில் மியூசிக் எவ்வளோ ஆண்டு கேட்டுக்கிட்டாங்க. இப்போ மியூசிக் எவ்வளோ ஆண்டு தந்துருக்குது, முதலாவது டான்ஸிங் செலக்ட் பண்ணின 1/5 தவிர மிச்சம் ரிமைனிங்கில் 3/8 ஆஃப் ரிமைனிங்க 3/8 ஆஃப் ஃபண்டா இன்ட்டு ரிமைனிங் எவ்வளோ 4/5 ரிமைனிங் 4/5. சரியா, இதுதான் ரிமைனிங் 4/5. இது கேன்சல் பண்ணினா 2, இப்போ 3/10 வரும். மியூசிக் வந்து 3/10. சரி, இப்போ இதில் வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வி, இதில் உங்களுக்கு முதலாவது கேள்விக்கு 1 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்த மூன்றாவது கேள்வி if all other students who have not selected dancing and music select பண்ணாத மிச்சாக்கள்ல selected either art or drama, மிச்சாக்கள் வந்து ஆர்ட் அல்லது ட்ராமாவை செலக்ட் பண்ணினோம். what fraction of the students have selected the subject art or drama
ஆர்ட் ஆர் ட்ராமா அவுட் ஆஃப் த ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆர்ட் அல்லது ட்ராமா எடுக்கிறார்கள் என்ன ஃப்ராக்ஷன் கேட்கணுமே. அப்போ டோட்டல் வந்து 1, அதில் இருந்து என்னத்தை கழிக்கணும், மியூசிக் அண்ட் டான்ஸிங் ஏன் கழிச்சு விட்டா சரி. மியூசிக் எவ்வளவு 3/10, டான்ஸ் 1/5, 1/5 ப்ளஸ் 3/10 கழிச்சு விட்டால் ஆர்ட் அண்ட் ட்ராமா எடுக்கிறார்கள் வரும். ஆர்ட் ஓ ட்ராமாவாக எடுக்கிறார்கள் வரும். 1 மைனஸ் இது 2/10 ப்ளஸ் 3/10, 1 மைனஸ் 5/10 ஈக்குவல் 5/10. இதான என்ன ஹாஃப். இங்கே நீங்கள் சிம்பிளை பண்ணி கொடுத்து கொண்டு போங்க. ப்ரோபாலிட்டிக்கு மட்டும்தான் சுருக்க தேவையில்லை, மற்றும்படி ஃப்ராக்ஷன்கள் எங்கேயும் சுருக்கி கொடுங்க. அப்போ அரைவாசியானாக்கள் half of the whole students has selected the subject art or drama. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு 3 marks. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. If the number of students who have selected art was the 2 times the dancing students, art equal 2 times dance. சரியா? How many students have selected the drama? But dance select பண்ணினார்கள் 1/5 அண்டு தந்துக்கிடாக்க. அப்போ art equal 2 into 1/5. இப்போ 2/5. சரியா? அப்போ 2/5 ஆஃப் த ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா இருக்கும்? அப்போ ஆர்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் செலக்ட் பண்ணினாங்களே என்ன மொத்தமாக 150 பேர். 150 சாரி 150ல் 2/5 கண்டா என்ன 5 into 1 5 into 3 30 into 2 60 students selected art செலக்ட் பண்ணினார்கள் 60 பேர் 60 students. எங்களை கேட்டது how many students have selected drama. இப்போ ட்ராமா செலக்ட் பண்ணினாக்கள் என்னென்று வந்துடாக்கு. இப்போ அரைவாசி பேர் வந்து half of the students, ஆர்ட் அண்ட் ட்ராமாவும் சேர்ந்து தானே என்ன ஆர்ட் ப்ளஸ் ட்ராமா தானே என்ன அரைவாசி பேர் எவ்வளவு 75. மொத்தமாக 150 பேருண்டா அரைவாசி பேர் 75 பேர். அவ வந்து ஆர்ட் அண்ட் ட்ராமா எடுத்துருக்கீங்க. இப்போ ஆர்ட் வந்து 60 பேர் ரெண்டு காண்டுட்டோம்டா. ட்ராமா என்னவா இருக்கும்? ஆர்ட் வந்து 60 பேர், ட்ராமா ஈக்குவல் 75. அப்போ ட்ராமா ஈக்குவல் என்ன 75 மைனஸ் 60 15 ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இதை நீங்கள் வேறு மெத்தட்கள்லையும் காணலாம். ஓகே, இப்போ 15 பேர் ட்ராமா செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்குரிய மார்க்ஸ் 4 மார்க்ஸ், டோட்டல் 10 மார்க்ஸ். ஓகே, குயிக்காக பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் 2வது பெரிமீட்டர் அல்லது ஏரியாவில் வரும். த பிக்சர் ஷோஸ் அ ரெக் அல்லது ஷேர் மார்க்கெட்லேயும் வரலாம். The picture shows a rectangular garden with a pond in the shape of sector of the circle at the corner. Breadth of the land 22 and the radius of the sector is 14 centimeter. Taking pi 22/7, find the area of the pond. Pond and area அவ காணட்டாம். அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? குவார்ட்டர் சர்க்கிள். அப்போ 1/4 into pi r ஸ்கொயர்ட். சர்க்கிளுக்கு pi r ஸ்கொயர்ட் pi r. ரேடியஸ் எவ்வளோ 14 வந்துடாக்கு pi r ஸ்கொயர்ட். சரியா? இது சிம்பிளிஃபை பண்ணினா 7 into 1 2, 2 into 1 2, 2 into 1 11, 11 into 14 154 meter squared. The area of the font 154 meter squared. Next, if the area of the garden without the pond is 3 times the area of the pond. If the area of the garden without pond is 3 times the area of the pond. சரியா? இது 154 அண்டா இது 154 மீட்டர் ஸ்கொயர்ட் அண்டா இங்கால மிச்சம் வந்து 3 times the remaining. தவிர வித்தவுட் த பாண்ட் வந்து
பாண்டுண்ட ஏரியா உண்டா 3 டைம்ஸ் உண்டு கேட்டுக்கிடாது சொல்லிக்கிடாங்க. அப்போ பெருக்கி பார்த்தாலும் ஓகே, அல்லது 3 டைம்ஸ் போட்டு பெருக்கினா இந்த ரிமைனிங் ஏரியா வந்து 3 டைம்ஸ் 154. ஓகே, அப்படியே இருக்கட்டுமே. கேள்வியில் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டன் கேட்டுக்கிடாங்க. அப்போ டோட்டல் ஏரியா என்னவா இருக்கும்? இது 3 டைம்ஸ் ஆஃப் 154 இது பாண்ட் 154. அப்போ டோட்டலாக என்ன வரைக்கும் 4 டைம்ஸ் வருமே. இது வந்து எக்ஸாக இருந்தால் அங்கால அவுட் ஆஃப் த பாண்ட் வந்து என்ன 3 டைம்ஸ் அப்படியா 3x. அப்போ டோட்டல் 4x தானே. அப்போ எக்ஸ்ன்றது 154. ஸோ என்ன டோட்டல் ஏரியா 4 × 154. இப்போ எங்களை கேட்டது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டன். கார்டன் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ லென்த் ஏரியா ஆஃப் த கார்டன் என்ன? லென்த் AB இன்ட்டு லென்த் இன்ட்டு வித் எவ்வளோ பிரெத் எவ்வளோ 22 தான் என்ன ஏரியா. அது கண்டிருக்கிறோம் என்ன 4 டைம்ஸ் த ஏரியா ஆஃப் த பாண்ட் 154. அப்போ லென்த்தை கண்டமெண்டா L equal என்னென்னு வரப்போகுது? L equal 4 × 154 by 22. 22 × 7 தான் 154. So 4 × 7 L equal 28 meter. Length equal 28 meter. சரியா? Next, find the perimeter of the garden without the pond. Find the perimeter of the garden without the pond. Perimeter காணணும்டா அப்போ எங்களுக்கு garden without pond கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அந்த சர்க்குலர் பார்ட்டுண்டு அதாவது குவார்ட்டர் சர்க்குலர் ஆக்குண்டல்லேருந்தும் காணணும். அப்போ நாங்கள் பெரிமீட்டர் ஈக்குவல் என்ன வரும்? ஏபின்ற லென்த் 28, இது 28, ஏபி 28 ப்ளஸ் பிசி 22 ப்ளஸ் சிடி இது 14 போனால் மிச்சம் சிடி 14. டோட்டல் 28 ரிமைனிங் 40. இந்தளவும் 14, இந்த நீளம் 14 தானே. ஓகே, அடுத்தது இந்த ஆக்குண்ட லென்த் டிஇ ஆக் டிஇன்ற லென்த் 1/4 × 2π r ரேடியஸ் 14 ப்ளஸ் ஏஇ என்னவா இருக்கும்? 22 - 14. இவ்வளவு 14 இந்த நீளம் 22 - 14 எவ்வளோ? வித் வந்து 22, அது 14 22 - 14 8. ஓகே, இப்போ இனி இதை சிம்பிளிஃபை பண்ணினோம்னா 7 × 1 7 × 2 2 × 1 2 × 2 2 × 1 1 இது 22 வரப்போகுது. அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் 28 + 22 + 14 + 22 + 8 ஆட் பண்ணினீங்கடா 30 40 50 60 70 80 94 மீட்டர் வரும். இதை ஆட் பண்ணி பாருங்க 94 மீட்டர். நெக்ஸ்ட், இஃப் அ ஃப்ளவர் பெட் with half of the area of the pond is constructed inside the area garden with BC being a boundary of it. If a flower bed or garden la வந்து ஒரு flower bed ஒன்று construct பண்ண போகிறோம் with the half of the area of the pond. pond ஏரியாண்ட அரைவாசியாக இருக்கணும். pond ஏரியா வந்து 154. அப்போ flower bed ஏரியா அரைவாசியாண்டா 77 மீட்டர் ஸ்கொயர் with the boundary BC being the boundary of it. flower bed with இதில் வந்து ஒரு rectangular flower bed அது தெரியாட்டி நீங்கள் வேறு ஷேப்லேயும் போடலாம். rectangular flower bed if a rectangular flower bed rectangular flower bed and flower bed with half of the area of the pond is constructed inside the garden with BC being the boundary of it. Find the breadth of the flower bed and draw a sketch of the flower bed showing on the above illustration. வித்தை கண்டுட்டு அதை காட்டட்டாம். சரியா? இப்போ நாங்கள் வித் என்னவா இருக்கும்? டோட்டல் ஏரியா 77 மீட்டர் ஸ்கொயர் ஓவர் 77 மீட்டர் ஸ்கொயர். நாங்கள் லென்த் வந்து பிசின்ற லென்த்
22 இருக்குமே. பிசின்ற லென்த் படத்தில் இருக்குது 22 மீட்டர். அப்போ 22ஆல் டிவைட் பண்ணினீங்கண்டா என்ன வரும்? 3.5 வரும். அப்போ 3.5 மீட்டர் தான் வித் ஆஃப் த ஃப்ளவர் பெட். அப்போ அதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்? படத்தில் குறித்து காட்டணுமே. அந்த ரெக்டாங்குலரை படத்தில் குறிக்கணும். படத்தில் குறிக்க கவனமாக இருக்கணும். இது ரெக்டாங்குலர் லென்த், இதில் குறித்து காட்டணும். இது 3.5 மீட்டர். சரியா? இதில் இருந்து இவ்வளோ. சரியா? இதுதான் ஃப்ளவர் பெட்டாக இருக்கும். சரிதானே? அடுத்தது மூன்றாவது கேள்வி. உங்களுக்கு என்ன முடியுது? க்ளோஸ் பண்ணிவிடுறோம், பிரச்சனை இல்லை. அடுத்து நான் ஒரு கேள்வி எழுதிடுறோம். சரியா? The table here is given information about the cost incurred in importing a motor vehicle. What is the percentage of import duty of the type of a vehicle? சரி, இம்போர்ட் டியூட்டின்ற பெர்சன்டேஜ் அது கேட்குறான். இதில் டேபிள் தந்துருக்கு உங்களுக்கு. இதில் இம்போர்ட் ப்ரைஸ் 800,000, இம்போர்ட் டியூட்டி பெய்ட் 400,000, அதர் எக்ஸ்பென்சஸ் 300,000 தந்துடாக்கு. இப்போ இந்த வெஹிக்கிள்ன்ற அப்புறம் அது இம்போர்ட் ப்ரைஸ் வந்து 800,000, அதில் டியூட்டி 400,000 அப்படியே உங்களுக்கு கேட்டு வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி. இப்போ இம்போர்ட் டியூட்டின்ற பெர்சன்டேஜ், இம்போர்ட் டியூட்டின்ற பெர்சன்டேஜ் என்ன? இம்போர்ட் ப்ரைஸ், இம்போர்ட் டியூட்டி 400,000 அப்பான் இம்போர்ட் ப்ரைஸ் 800,000 இன்டு இதுதான் ஃப்ராக்ஷன் இன்டு 100%. 100 ஓட பெர்சன்டேஜில் வருமே. சரியா? இப்போ இதெல்லாம் ஜீரோஸ் கேன்சல். 4 into 1, 4 into 2, 2 into 1, 2 into 50. Okay, 50% import duty. Okay, import duty 50%. How much should the importer sell this vehicle at to make a 50% profit? இப்போ இதில் வந்து இவர் இதை வந்து 50% ப்ராஃபிட் கிடைக்கணுமெண்டா இவர் என்ன விலைக்கு, how much should the importer sell this vehicle, என்ன விலைக்கு தான் விற்கணுமெண்டு கேட்குறாரு. இவருக்கு வர கோஸ்ட் வந்து இம்போர்ட் ப்ரைஸ் 800,000, டியூட்டி 400 and other expenses 300, டோட்டலி எவ்வளோ? 1,500,000, 1,500,000 ஸ்பெண்ட் பண்ணுறார். அதோட இவருக்கு 15 ப்ராஃபிட் வரணுமெண்டா எவ்வளோத்துக்கு செல் பண்ணணுமெண்டு கேட்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் இவர்கிட்ட எக்ஸ்பென்ஸ், இவர் எவ்வளோ கொடுத்து எவ்வளோ செலவழிக்க போகிறார். இவர்கிட்ட எக்ஸ்பென்ஸ் வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 1,500,000 இன்டு இவருக்கு 15% இன்கம் வரணுமெண்டா 115/100 போட்டால் நேரடியாக வரும். அல்லது நீங்கள் ப்ராஃபிட் 15%, 1,500,000 இன்ட்டு 15/100 போட்டிங்கன்னா ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட்டோட இதை ஆட் பண்ணி விட்டாலும் ஓகே, இது நேரடியாக வரும். இப்போ இதில் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் செல்லிங் ப்ரைஸ் $1,725,000 வருது. நீங்கள் தனியாக ப்ராஃபிட்டாக கண்டிங்கன்னா ப்ராஃபிட் 225,000 வரும். இப்போ அதை இதோட கூட்டி விட்டாலும் ஓகே. ஓகே, அடுத்தது பி பார்ட். An investor deposit 350,000 for 2 years in a bank account which pays 12% compound interest per annum. End of the first year, how much will stand in full in his bank account? One of the end of the first year எவ்வளோ இருக்குமெண்டு கேட்குறார். அப்போ என்ன 350,000 இன்ட்டு எவ்வளோ இருக்க போகுது. ப்ராஃபிட்டாக கண்டு தனியாக கூட்டலாம்.
12% by 100 and போட்டு அதை பேருந்து கூட்டலாம். இல்லை நேரடியாக காணணுமெண்டா 112 over 100 and போட்டிங்கண்டா எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் என்ன அமௌண்ட் இருக்குமெண்டு வரும். இதை சிம்பிளே பண்ணி சுருக்க உங்களுக்கு rupees 392,000. ஓகே, அடுத்தது how much will he receive in full at 2 years? ஆஃப்டர் 2 years எவ்வளோ கிடைக்கும் அன்றது நீங்கள் நேரடியாக இது முதல் கேள்வி இல்லையண்டா 350,000 into 112 by 100 into 112 by 100 என்று போடலாம். அல்லது இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இருக்கிற அமௌண்ட் எடுத்தோம்டா 392,000 இந்த இன்னும் ஒரு வரியத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்தா 112 by 100. நீங்கள் தனித்தனியாக இன்ட்ரெஸ்ட்டை கண்டுட்டும் கூட்டலாம். நேரடியாக போடுறேன்டா 112 by 100 என்று போட்டிங்கண்டா எண்ட் ஆஃப் த 2 years அமௌண்ட் வந்து சுருக்கி பாருங்க 439,040 என்று வரும். 439,040. okay, next the histogram shows how a group of students obtain marks for a certain subject in a test. இதில் ஒரு histogram காட்டி இருக்குது. சரியா, இதில் how many students have obtained marks between 10 and 30? 10க்கும் 30லேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்கணும்னு கேட்டால் இது 2 கிளாஸ் இன்டர்வலில் சேர்த்து போட்டுக்கிட்டாங்க. ஒரு கிளாஸ் இன்டர்வலுக்கு 14 அப்படியா, 2 கிளாஸ் இன்டர்வலுக்கும் சேர்த்து 28. ஓகே, if 9 students have obtained marks between 40 and 70, denote this information in the histogram. 9 students obtained 30 and 70. 40 and 70 and 40க்கும் 70க்கும் இடையில் உங்களுக்கு 3 கிளாஸ் இன்டர்வல் வருது. அப்போ 9 நாங்கள் 3ஆல் டிவைட் பண்ணினோம்டா 3 என்று வரும். அப்போ 3க்கு வருவோமே, இதில் இருந்து இப்படியே சேர்த்து 3க்கு வருவோம். ஏற்கனவே படிச்சிருப்பியல் இப்படி வரும். சரியா, பிறகு ட்ரா த ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஆன் த கம்ப்ளீட்டட் ஹிஸ்டோகிராம். இப்போ இதில் ஃப்ரீக்வன்சி பாலிகனை கீறட்டாம். சரியா, இப்போ ஃப்ரீக்வன்சி பாலிகன் கீறேக்க நீங்கள் இதில் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கால -10 போட்டு என்னடா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் கிளாஸ் இன்டர்வல் அரைவாசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே. சரியா, அப்போ இதில் இருந்து 10 to 20 அது இன்னொரு கிளாஸ் இன்டர்வல் வரும் தானே சார்? 10 to 20 ஒரு கிளாஸ் இன்டர்வல், 0 to 10 ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்குல்லோ. ஆமாம் சார், அது தனியாக 10 to 30 வரைக்கும் ஒரு கிளாஸ் இன்டர்வல். இல்லை 10 to 30 வந்து 2 கிளாஸ் இன்டர்வல் இருக்குது. 10 to 20 ஒரு கிளாஸ் இன்டர்வல், அடுத்தது இன்னொரு கிளாஸ் இன்டர்வல் 20 to 30. இப்போ இதில் ஒன்று சின்ன கீறி கிடாக்கல்லோ 30 to 20 உண்டு உண்டு. இதில் இதை வச்சு கொண்டு உங்களுக்கு விளங்கணும் என்ன குறைஞ்சது எதுவாக தான் அதுதான் கிளாஸ் இன்டர்வல். 30 to 40 ஒன்று தந்துடாக்கல்லோ. அப்போ அதை வச்சு கொண்டு ஒரு கிளாஸ் இன்டர்வல் 10 விளங்கிருக்கணும். சரியா, அப்படி தரையிலேண்டா நீங்கள் சொல்லலாம் அப்படி 20 30 தான் கிளாஸ் இன்டர்வல்ன்ட்டு. இப்போ இது சின்ன இது 30 to 40 தானே. இப்போ இதுதான் கிளாஸ் இன்டர்வல். சரியா, இப்போ இனி பாலிகன் கீறேக்கு என்ன இவம் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது நடுப்புள்ளியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றுடையும் நடுப்புள்ளிக்கு போக போகிறோமே. இந்த நடுப்புள்ளி, பிறகு இதில் இருந்து இதுன்ற நடுப்புள்ளி, இதில் இருந்து இதுன்ற நடுப்புள்ளி. சரியா, 2 கிளாஸ் இன்டர்வலை சேர்த்து கீறி இருந்தால் அது தனித்தனி நடுப்புள்ளியை எடுக்கணும். சரியா, அந்த சேர்த்து நடுப்புள்ளி இதில் வச்சு கீறி விடுறதில்ல, இந்த புள்ளியில் எடுத்து கீறையில அதை இந்த புள்ளிக்கு நினைக்கிறேன். சரியா, இந்த புள்ளிக்கு முன்னாடி இதுக்கு நினைக்கணும். சரிதானே, பிறகு இதில் இருந்து இந்த நடுப்புள்ளி
இது வந்து இதில் இருந்து அதுக்கு அடுத்த கிளாஸ் இன்டர்வல் இங்கே வரும். சரியா? ஓகே. சரிதானே? இதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகான். அடுத்தது B part, the mass of each students in a group nearest logarithm is given below. Work out with the quartile range of the data. இது டேட்டா அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இதில் 9 டேட்டா இருக்கின்றபடியா நடுவில் இருக்கிறது Q2, இது Q2. சரியா? இப்போ இதில் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இது ரெண்டு மரவாசி என்னவா இருக்கும்? Q3 ஈக்குவல் 39 + 40/2 என்ன வரும்? 79/2 39.5. அதே மாதிரி இது ரெண்டுண்டே மரவாசி 31 + அதாவது Q1 இருக்கும் என்ன? 31 + 33/2 ஈக்குவல் 64/2 32. Q1 32 வந்து இருக்கும். எங்களை கேட்டது இந்த குவார்டைல் ரேஞ்ச். இந்த குவார்டைல் ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது? Q3 minus Q1 என்ன? 39.5 minus 32 7.5. செட் பண்ணுவோம் ஒரு வேல்யூ எடுக்கும். சரி ஓகே. 7.5 வந்து வருமே இந்த குவார்டைல் ரேஞ்ச். அடுத்த கேள்வியை பார்த்துட்டு முடிப்போம். Contender playing in a game can proceed to the second round only if he wins the first round. ஒரு போட்டி ஒன்று நடக்குது, காம்படிஷன். இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணினா தான் செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். The probability of the he loses the first round is 1/3. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லொஸ் ஆகிறதுக்குரிய ப்ராபாலிட்டி, லூஸ் ஆகிறதுக்குரிய ப்ராபாலிட்டி 1/3. அது பிக்சர்லேயே குறிச்சும் காட்டிக்கிடாங்க. இதில் குறிச்சும் காட்டிக்கிடாக்கு 1/3 லூஸ் ஆகிறதுக்குரிய ப்ராபாலிட்டி. அப்போ வின் பண்ணுறதுக்குரிய ப்ராபாலிட்டி என்னவா இருக்கும்? 2/3 இருக்குமே. 1 - 1/3 2/3 தான் என்ன? வின் பண்ணுறதுக்குரிய ப்ராபாலிட்டி 2/3. சரியா? Any contender who wins the first round has probability of 3/5 to win the second round too. Appropriate probability. The complete the given tree diagram pertaining to the first round of the game by writing the appropriate probabilities. இப்போ இது first round, இதையும் போட்டுக்கொள்ளுங்க. First round. Extend the above tree diagram to the second round and mark the relevant probabilities on the respective branches. இப்போ வின் பண்ணினா தான் செகண்ட் ரவுண்டுக்கு போக போகிறார். லொஸ்ஸண்டா வராது. அப்போ இங்கே நாங்கள் பிரான்ச்சஸ் வராது. லூசண்டா செகண்ட் ரவுண்டு இல்லை. அப்போ வின் பண்ணுறதுக்கு மட்டும் பிரான்ச் வின், அதுலேயும் வின் லூஸ். இதில் வின் பண்ணுறதுக்குரிய ப்ராபாலிட்டி 3/5 வந்து தந்துக்கிட்டாங்க. அப்போ லொஸ் ஆகிறதுக்குரிய ப்ராபாலிட்டி 2/5. ஓகே. Third, what is the probability that the randomly selected contender wins both rounds? Randomly select பண்ணுற ஒரு ஆள் ரெண்டுலேயும் வின் பண்ணுறதுக்குரிய ப்ராபாலிட்டி என்ன? இதுதான் இந்த கிளையில் வரணும். பின்ன பின் வின். இப்போ இதையும் பெருக்கி விட்டா சரியா? வின் பண்ணுறதுக்குரிய ப்ராபாலிட்டி என்னவா இருக்கும்? 2/3 into 3/5. 3 and 3 cancel. 2/5 தான் என்ன? ரெண்டுலேயுமே வின் பண்ணுறதுக்குரிய ப்ராபாலிட்டி. Last part. Among a group of children which comprises of 3 girls and 2 boys, one child is selected at random as the leader. சரியா? ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் 3 கேர்ள்ஸ் அண்ட் 2 பாய்ஸில் இருந்து ஒரு ஆள் வந்து ரெண்டமே செலக்ட் பண்ண போகிறார் லீடர், அண்ட் த டிப்யூட்டி இஸ் செலக்டட் ஃப்ரம் த ரிமைனிங் சைல்டு. ஒரு ஆள் லீடராக செலக்ட் பண்ணினா மிச்ச ஆக்கள்கிட்ட ஒரு டிப்யூட்டி, மிச்சம் முதல் 5 பேர் இருக்குன்னா 5ல் ஒரு ஆளாக லீடராக செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சம் 4 பேரில் ஒரு டிப்யூட்டி
செலக்ட் பண்ண போகிறோம். சரியா? அப்படியாண்டா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கிரிட் ரீப்ரசென்டிங் த டோட்டல் sample space of the event which marks G1, G2, G3 represent girls and B1, B2, B3, B1, B2 boys. சரியா? 2 boys தானே. ஓகே, சரிதானே? இப்போ இதில் இதை மார்க் பண்ணட்டாம். அப்போ நடுவில் வராதே, எடுத்தது ஒரு ஆள் செலக்ட் பண்ணினால் திருப்ப செலக்ட் பண்ண வேண்டாண்டபடியா. இதுதான் என்ன, இதில் ஸ்டாரும் வருமே. Highlight the event in the grid that represent the boy being selected as the leader and the find its probability. Boy வந்து லீடரை செலக்ட் பண்ணுறா, இதுதான் செலக்டிங் லீடர். பாய் லீடருக்குரிய சர்க்கிள் பண்ணட்டாம், ஹைலைட் பண்ணி காட்டட்டாம். அப்போ இதுக்கு நேராக பாய்ஸுக்கு நேராக வர்றது இவ்வளவு என்ன, பாய்ஸ் லீடர் ஆகிறது. இதுக்குரிய ப்ரோபாபிலிட்டி டோட்டலாக 20. அப்போ 8/20 2/5. 8/20 2/5. Next, find the probability that a girl is selected for one post. இங்கே வந்து one postன்றது வந்து only one post தான் கேட்டுக்கிட்டாங்க. Girl is selected for only one post. சரியா? Girl is selected for only one post. One post and இங்கே meaning only one post. Find the probability that the girl is selected for only one post and only லீடராக வரலாம் அல்லது டிப்புட்டியாக வரலாம். லீடராக வரணுமெண்டா, லீடராக தனியாக வரணுமெண்டா டிப்புட்டியாக வரக்கூடாது, இவ்வளவு வரும். அண்ட் டிப்புட்டியாக வரண்டா இவ்வளவு வருமே. இந்த இதுதானே என்ன அதுக்குரியது. இது மூன்றாங்கல்லி, இது ரெண்டாவது. சரியா? அப்போ இதுக்குரிய ப்ரோபாபிலிட்டி என்ன, ஒன்லி ஒன் போஸ்ட்டுக்கு கேர்ள் செலக்ட் ஆகிறதுக்கு ப்ரோபாபிலிட்டி மொத்தம் 12/20 3/5. ஓகே, இது கொஞ்சம் ஸ்பீடாக செய்துட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்கீம் வேணுமா, இதில் ஆன்சர்ஸ் நான் பண்ணுவேன்னா இந்த லிங்க் இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்றேன், பேப்பர் ஆன்சர்ஸ். இப்போ இந்த செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்கடன்